ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நாம சொல்ல போற கதை கபிலன் காமராஜ் எழுதின பேயை பிடித்த சிறுவன். வித்தியாசமா இருக்கா? பேய் தான் நம்மள பிடிக்கும், நம்ம எப்படி பேயை பிடிக்கிறது? அத பத்தின எல்லா விபரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். கதைக்குள்ள போகலாம் வாங்க. அடர்ந்த மாந்தோப்பின் நடுவே இருந்த கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த நிலனுக்கு ஏதோ ஒன்று அவன் காலை பிடித்து இழுப்பது போன்ற உணர்வு. 10 வயதுதான் என்றாலும் பயமில்லாமல் நன்றாக நீச்சல் அடிப்பான். எதுவோ மீண்டும் மீண்டும் காலை பிடித்து இழுப்பது போல தோன்றியதால் நீரை விட்டு வெளியே கிணற்றுக்கு பக்கவாட்டில் இருந்த படிக்கட்டில் ஏறி அமர்ந்தான். அமர்ந்தவாறே நீருக்குள்ளே யாரேனும் இருக்கிறார்களா என எட்டி எட்டி பார்த்தான். அவன் கண்களுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. மீண்டும் நீருக்குள்ளே இறங்க தயக்கமாக இருந்ததால் கிணற்றை விட்டு மேலே ஏறி வந்தான். நனைந்திருந்த ஆடைகளை கசக்கி நீரை பிழிந்த பின்னர் அவற்றை ஒரு பையில் போட்டு கொண்டான். அரைக்கால் ட்ரௌசரை மாட்டியதும் வெற்று உடம்போடு துண்டை மேலே போர்த்தி கொண்டு நடக்க துவங்கினான். குட்டை மாமரங்கள் நிறைந்த அந்த தோப்பில் குனிந்து நெளிந்து சென்று கொண்டிருந்தவனின் மேல் துண்டு பறந்து சென்று மாமரத்தில் சிக்கி கொண்டது. ஒரு கிளையின் மீது கால் வைத்து எட்டி எடுக்க முயன்ற போது அது மீண்டும் பறந்து வேறொரு மரத்தில் விழுந்தது. நிலனுக்கு சற்று அச்சம் தோன்ற தாத்தாவோடு தோப்பிற்கு வந்திருக்கலாமோ என்று தோன்றியது. துண்டை விட்டுவிட்டு வேகமாக தோப்பை கடந்து ஊரை நோக்கி நடக்கலானான். மாலை வேலை கடந்து இருள் சூழ தொடங்கியது. விடுமுறையை கழிக்க ராசு தாத்தாவின் கிராமத்திற்கு வந்தவன் இன்றுதான் முதல் முறையாக தனியாக வெளியே வந்திருக்கிறான். ஊருக்கு போக இன்னமும் நெடுந்தொலைவு நடக்க வேண்டுமே என்ற கவலை மேலோங்க நடையில் வேகத்தை கூட்டினான். நிலனுக்கு யாரோ தன்னை பின்தொடர்வது போன்ற ஒரு உணர்வு. திரும்பி பார்க்கவும் அச்சமாக இருந்தது. சரக் சரக் என பாதையை ஒட்டிய புதர்களுக்குள் ஓசை வந்தது. பூச்சியா, பாம்பா, பேயா என அவன் பதற்றப்பட்டான். நடப்பது போதும் என ஓடத் துவங்கினான். ஆற்றை கடந்து ஊருக்குள் கால் வைத்ததும் தான் சற்று பதட்டம் தணிந்து மெல்ல வீட்டை அடைந்தான். பேய் படமெல்லாம் பார்க்கும் தைரியம் துணிவு இருந்தும் தனியாக இருக்கும் பொழுது ஏற்படும் அச்சத்தை தவிர்க்க அவனால் இயலவில்லை. நீச்சல் அடித்த களைப்பில் நிலனுக்கு நன்றாக பசித்தது. இரவு உணவை சாப்பிட அமர்ந்தவனுக்கு தாத்தா சமைத்த தட்டப்பயிறு குழம்பும் சோறும் ருசியாக உள்ளிறங்கியது. தாத்தா கிட்ட தோப்புல நடந்ததை சொல்லலாமான்னு யோசிச்ச நிலனுக்கு எங்க சொன்னா நாளைக்கு தனியா வெளியே போக விடமாட்டாரோ என்று கொஞ்சம் சொல்லாமலே விட்டுட்டான். அதுக்கப்புறம் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா ஆழ்ந்த ஒரு தூக்கத்துல இருந்த நிலனுக்கு ஏதோ ஒரு நினைப்போ கனவோ வந்த உடனே தாத்தா என்று திடீரென விழித்து அலறினான். நடு நிசையில நிலன் கத்திய சத்தம் கேட்டு பக்கத்து அறையில் தூங்கி கொண்டிருந்த தாத்தா வேகமாக வந்தார். என்ன ஆச்சு கண்ணு, ஏன் கத்துன? தாத்தா, கெட்ட கனவு வந்துச்சு, அதுல பேய் என்ன துரத்துச்சு, நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஐயோ பாவம், பேயெல்லாம் உண்மை கிடையாது கண்ணு, நீ அதுக்கெல்லாம் பயப்படலாமா? இல்ல தாத்தா, நேத்து சாயந்தரம் கிணத்துல குளிக்கிறப்ப ஏதோ என் காலை பிடிச்சு இழுத்துச்சு தெரியுமா? அப்புறம் மாந்தோப்புல என்னோட துண்டு பறந்து பறந்து போச்சு. ஏதோ பேய் என்ன பிடிக்க பாக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல பேராண்டி, நீ அந்த பேய் படத்தை பார்த்துட்டு தூங்கிட்டல்ல, அதையே யோசிச்சுட்டு தூங்கிருப்ப, உனக்கு அது கனவுல வந்திருக்கு. பயப்படாம தூங்கு, ஒன்னும் இல்ல. நீங்களும் இங்கே என் கூடயே படுத்துக்கோங்க தாத்தா. சரி இரு, தாத்தா போய் என்னோட போர்வையெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டோ இல்ல பாடிக்கிட்டோ போய் எடுத்துட்டு வாங்க தாத்தா, அப்பதான் எனக்கு தனியா இருக்கிற மாதிரியே இருக்காது. சரி தாத்தா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டொன்னு பாடுறேன். வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு நீ விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. தாத்தா 3 வரி பாடி முடிப்பதற்குள் நிலன் படுக்கையில் இருந்து குதித்து எழுந்து அறையை விட்டு வெளியே வந்து நின்றான். தாத்தா, நானே பேய் கனவு வந்து பயந்து போயிருக்கேன், நீங்க வேப்ப மர உச்சில பேய் இருக்குதுன்னு பாட்டு பாடுறீங்க. அட, பேய் இல்லைன்னு சொல்ற பாட்டு பாது. சரி வா, உள்ள போய் தூங்கலாம். இருவரும் கட்டிலில் படுத்து போர்த்தி கொண்டனர். நிலனுக்கு தூக்கம் வரவில்லை. நீங்க பேய் பற்றி பயப்பட மாட்டீங்களா தாத்தா? இல்லாத பேயை நினைச்சு எதுக்குப்பா பயப்படணும்?
வேப்பமர உச்சியில பேய் நிக்கிறத பார்த்தா கூட பயப்பட மாட்டீங்களா? உன் வயசுல நான் ஆலமரத்துல இருந்த பேயே பிடிச்சவனாக்கும். என்ன தாத்தா இவ்வளவு நேரம் பேய் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப பேய பிடிச்சேன்னு சொல்றீங்க? அது ஒரு கதை, நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது நடந்தது. அந்த கதையை சொல்லுங்க தாத்தா. நீ இப்ப தூங்குவியா? தாத்தா நாளைக்கு காலையில உன்னை வயலுக்கு கூட்டிட்டு போகிறப்ப சொல்லுவேனா. சரி தாத்தா என்ற நிலன் தாத்தாவை கட்டி பிடித்து கொண்டு தூங்க ஆரம்பித்தான். மறுநாள் காலை விடிந்ததும் இருவரும் வேலையை முடித்துக்கொண்டு வயலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். தாத்தா, நேத்து ராத்திரி நீங்க பேய பிடிச்ச கதையை சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. அதுவா, சொல்றேன் அப்படின்னு தாத்தா கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க அப்பாரு, அதான் உங்க கொள்ளு தாத்தா, பகலெல்லாம் வயல்ல வேலை செஞ்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு வருவாரு. நான் ராத்திரி வயக்காட்டுல காவலுக்கு போவேன். நம்ம வயலுக்கு நடுவுல கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற மோட்டார் அறைக்கு பக்கத்துல ஒரு கைத்து கட்டுல போட்டு படுத்துக்குவேன். எங்க பட்டாளத்து தாத்தா கொடுத்த சட்டை ஒண்ணு என்கிட்ட இருந்துச்சு. அது நல்ல பெருசு, கெட்டி துணியில தச்சது. அதை போட்டுக்கிட்டா குளிரவே குளிராது. வயலுக்கு போகும்போது புத்தகம் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவேன். நம்ம வீட்டுல அந்த காலத்துல மண்ணெண்ணெய் விளக்கு தான், ஆனா வயக்காட்டுல மின்சார விளக்கு இருக்கும். ராத்திரி ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு படிச்சுட்டு அப்புறமா தான் தூங்குவேன். நம்ம ஊருக்குள்ள முனியப்பன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு இதோ இருக்குல்ல, இந்த குளக்கரையில இருக்கிற ஆலமரத்துக்கு பக்கத்துல இறந்து கிடந்தாருன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஊர்ல சில பேரு ராத்திரி இந்த பக்கம் நடந்து வரும்போது முனியப்பனை பார்த்ததாவும் அவர் பேய் மாதிரி நின்னு கத்திக்கிட்டு இருந்ததாவும் சொன்னாங்க. ஊரே பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஊர்ல இருந்த சாமியார் கிட்ட போய் தாயத்து வாங்கி கையில கட்டிக்கிட்டாங்க. சாமியாருக்கு நல்ல வருமானம். எங்க வீட்லயும் என்கிட்ட காவலுக்கு போகும்போது பத்திரமா இருக்க சொல்லி அனுப்புவாங்க. எனக்கு பேய நினைச்செல்லாம் பயம் கிடையாது. வயக்காட்டுல காவலுக்கு இருக்கும் பொழுது எப்பவும் ஒரு தடியும் குழாயும் வச்சிருப்பேன். பேசிக்கொண்டே வயலை ஒட்டி இருந்த சிறு குளக்கரையை வந்து அடைந்தார்கள். தாத்தா துணிகளை எடுத்து துவைக்க ஆரம்பித்தார். அங்கிருந்த கல்லின் மீது நிலன் அமர்ந்து கொண்டான். மேல கதையை சொல்லுங்க தாத்தா என நிலன் கேட்டதும் ராசு தாத்தா கதையை தொடர்ந்தார். காவலுக்கு வரும்போது சில சமயம் இந்த ஆலமரத்து விழுத புடிச்சு தொங்கி ஊஞ்சல் ஆடுவேன். என் கண்ணுக்கு தெரியாத முனி பேய் அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னு சொல்றதை என்னால நம்ப முடியல. ஒரு நாள் நான் அப்படி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும் போது தூரத்துல யாரோ 2 பேரு பேசிக்கிட்டு நடந்து வர்றது தெரிஞ்சுது. குழாய் வழியா யாரதுன்னு நான் கேட்டதும் 2 பேரும் அங்கேயே நின்னுட்டாங்க. நின்னவங்க, இந்த முனி பைய பாரு, பேயா வந்து இப்படி எல்லாரையும் பயமுறுத்துறான்னு சொன்னாங்க. ஆனா அந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது எங்க அப்பாவும் மாமாவும்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் மறுபடியும் குழாய் வழியா இங்க எங்க வந்தீங்கன்னு கேட்டேன். காத்து வேற பலமா அடிச்சு என்னோட தொளா சட்டைய பறந்துகிட்டு இருந்துச்சு. டேய் முனியா, ஒழுங்கா போயிரு, இல்லைன்னா நாளைக்கு சாமியார கூட்டியாந்து உன்னை ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு எங்க மாமா சத்தம் போட்டாரு. நான் மெல்ல நடந்து அவங்க கிட்ட போனேன். எங்க மாமா குனிஞ்சு ஒரு கல்லை எடுத்தாரு. நான் பயந்துகிட்டே, ஐயோ மாமா கல்லை வீசிடாதீங்க, நான் தான் ராசு அப்படின்னு சொன்னேன். டேய் ராசு, நீயாடாது? நான் கூட முனியப்பன் தான் பேயா வந்து மிரட்டுறான்னு நினைச்சிட்டனே. இல்ல மாமா, நான் பேசுறது நல்ல சத்தமா கேட்கட்டுமேன்னு இந்த குழாய் வழியா பேசினேன். நீங்க பேயின்னு நினைச்சு பயந்துட்டீங்க. அடப்பாவி, அப்ப தினமும் ராத்திரி இந்த பக்கம் போற வர ஜனத்தை எல்லாம் நீதான் பயமுறுத்துறியா அப்படின்னு அப்பா கேட்டாரு. நான் எங்க பயமுறுத்தினேன்? இங்க ஆலமர விழுத புடிச்சு விளையாடிட்டு இருப்பேன். யாராவது இந்த பக்கம் வந்தா இந்த குழாய் வழியா யாருன்னு கேட்பேன். அட, இவனை பார்த்துதான் முனி பேய்னு ஊரே தப்பா நினைச்சு இத்தனை நாள் பயந்து நடுங்கிட்டு இருந்திருக்கு. நாளைக்கு ஊரை கூட்டி விவரத்தை சொல்லி மக்களுக்கு பேய் பயத்தை போக்கணும்னு என் அப்பாவை பார்த்து மாமா சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் நான் பேய பிடிச்ச கதை அப்படின்னு தாத்தா சொல்லி முடிச்சதும் நிலன் வயிறு வலிக்க விழுந்து விழுந்து சிரிச்சான். அப்போ ஊரே உங்களை பார்த்துதான் பயந்துதா தாத்தா? அந்த சாமியார் என்ன சொன்னாரு? அவரு கடையை மூடிட்டு வேற வேலை பார்க்க போயிட்டாரு. அதனால பேயின்னு எதுவும் இல்ல, அதை நினைச்சு பயப்பட தேவையில்லைன்னு ராசு தாத்தா என்கிட்ட சொன்னாரு.
அதை கேட்டுட்டு நான் இனிமே பேய் கதைக்கெல்லாம் பயப்படவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன், பேய்க்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் ஆலமர விழுத பிடிச்சு தூளி ஆடிக்கிட்டே குளத்துல குதிச்சு மறுக்கரையை நோக்கி நீந்தினேன். இப்ப என்னை எந்த இதுவுமே பிடிச்சு இழுக்கல தண்ணிக்குள்ள இருந்து. அப்புறம்தான் சந்தேகம் வந்து தாத்தா கிட்ட கேட்டேன், தாத்தா நான் கிணத்துல குதிக்கும் போது என் காலை பிடிச்சு ஏதோ இழுத்தது மாதிரி இருந்துச்சே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தாத்தா சொன்னாரு, கிணத்துல ஏதாவது செடி முளைச்சிருக்கும், இல்லைன்னா பழைய துணி ஏதாவது உன் கால்ல மாட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ மரத்துல என் மேல் துண்டு பறந்து பறந்து போச்சே தாத்தா அப்படின்னு கேட்டதுக்கு, உண்மையிலே காத்தடிச்சிருக்கும் பேராண்டி, அதனால துண்டு பறந்து பறந்து விழுந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப எனக்கு சுத்தமா பேய் கதை இல்ல. எல்லா பேய் கதையும் என் மனசு விட்டு போயிருச்சு. இன்னும் பேய்களுக்கு பயப்படவே மாட்டேன் அப்படின்னு நிலன் சொன்னான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தானே பேய்களுக்கு பயப்பட மாட்டீங்கல்ல? ஓகே, பாய்.